76. சங்கீதம் 76 பழைய ஏற்பாட்டில் 717வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 12 வசனங்களை உடையது. இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டு. இந்த சங்கீதம் ஒரு பாடலின் சங்கீதம். இந்த அதிகாரம் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது என்றால், அசிரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து வரும்போது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்த வெற்றியை நினைத்து பாடின சங்கீதம் இந்த 76வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இது மாறுபாடுள்ள வசனங்களாக காணப்படும். அதாவது தொடர்ச்சியாக ஒரு காரியங்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற சங்கீதமாக இல்லாமல் மாறுபாடு உள்ள சங்கீதமாக காணப்படும். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு செய்த வல்லமையை நினைத்து பாடின சங்கீதம் இந்த 76வது சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்து அநேக சம்பவங்களை மூலமாக இதை நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் கர்த்தர் செய்த நன்மையை மாத்திரம் அவர்கள் விளக்கியிருப்பார்கள். அடுத்து 11வது வசனம், கர்த்தருக்கு எப்படி காணிக்கையை செலுத்த வேண்டும், பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்திருப்பார்கள். எனவே கர்த்தருடைய வல்லமையை அவர்களுக்கு செய்த கிரியை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகின்றது. இதிலிருந்து நாம் என்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும்படி உங்களுக்கு நான் விண்ணப்பம் வைக்கின்றேன். சரி, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்றால், ஏசாயா 36வது அதிகாரம் மற்றும் 37வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. என்ன நடந்தது? வேத வசனங்கள் மூலமாக வேத வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இதிலிருந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் விருப்பத்திற்கு நான் விடுகின்றேன். வாசிப்போம். 36 1 2. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரிய ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாளகத்தண்டையிலே நின்றான். என்ன நடக்குதுன்னா, இந்த அசீரிய ராஜா யூதாவில் இருக்கிற அதனுடைய அரணான பட்டணங்கள், யூதா தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் கூட்டத்தார் இரண்டாக பிரிந்தார்கள். 2 கோத்திரங்கள் மாத்திரம் பிரிக்கப்பட்டு அது யூதா பட்டணமாக, யூதா தேசமாக மாறினது. அந்த யூதா தேசத்தை சுற்றியுள்ள அரணான பட்டணங்கள், அதாவது யூதா நடுவில் இருக்குது, அதை சுற்றியுள்ள எல்லா பட்டணங்களையும் இந்த அசீரிய ராஜா வென்றுட்டார். நடுவில் இடையில யூதா இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே இருக்காங்க. அங்கே அந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தால். அந்த யூதா கோத்திரம் தாவீதினுடைய கோத்திரம். சரிங்களா? சரி, அங்கே அந்த அசீரிய ராஜா தன்னுடைய படை தலைவனாகிய ரத்சாகேபை அங்கே வந்து அனுப்புகிறார். அங்கே அனுப்பி 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பர்தியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இப்போ என்னன்னா, இந்த ரப்சாகேப் வந்து அந்த ஜனங்களை பார்த்து பயமுறுத்துகிற மாதிரி தேவ ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, அதாவது யூதா கோத்திரத்துக்கு எதிராக
அநேக வார்த்தைகளை சொல்கிறார். அது 4ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் இருக்குது. அப்போது அநேக வார்த்தைகளை ஜனங்களை பயமுறுத்துகிற மாதிரி அந்த மனுஷன் பேசுகிறார். அப்போது ஒருத்தர் நமக்கு எதிராக படையெடுத்து வராங்க, ஒருத்தர் நமக்கு எதிராக சண்டை போட வராங்க. முதலாவது சண்டை போட வரவங்க என்ன பண்ணுறாங்க? அதிகமான வார்த்தைகளை விடுறாங்க. அப்போ எதிராக இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஏதாவது ஒன்று சொல்லணும், அப்படி தானே? நமக்கு எதிரில் நிற்கிற போது நம்மக்கிட்ட ஒருத்தர் சண்டை போட வந்துட்டாங்க, அநேக வார்த்தைகளை விட்டுட்டாங்க. ஆனால் எதிராக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தையாவது திருப்பி பேசணும். ஆனால் என்ன நடந்தது? 21 அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரயோஜனமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எசேக்கியா ராஜா சொல்லிட்டாரு, இது மாதிரி அன்னைக்கு பேசுவாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க, வார்த்தைகளை விட்டு விடாதீங்க அப்படின்னு அந்த ராஜா அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காரு. சரி, 36:15 வாசிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். பாத்தீங்களா? அப்போ எதிராக வந்தவர் சொல்றாரு, நமக்கு எதிராக வரவங்க கையில் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார், கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பாரு, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்பாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு, அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு உங்கள் ராஜா சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனால் எனக்கு பின்னால் நிற்கிற என்னுடைய சேனையை பாருங்க, எத்தனை பேர் நின்னாங்க? 1,00,000. வாசிப்போமா எத்தனை பேர் நின்னாங்கன்னு? ம் 37, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தான். ஒரு படை தலைவனுக்கு முன்பாக 1,80,000 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. இத்தனை பேர் எனக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, உங்களுக்கு எதிராக போர் செய்ய இத்தனை பேர் வந்திருக்கோம், அதனால் உங்கள் ராஜா சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னதான் சொன்னாலும் அந்த ஜனங்க அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. இப்போ இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு எதிராக வருகின்றவர்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகின்றவர்கள், உங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்கள் மத்தியில் நீங்கள் மௌனமாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அநேக வார்த்தைகளுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது, நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது. அதனால் எந்த ஒரு வார்த்தைகளையும், வீணான வார்த்தைகளையும், புறம்பான வார்த்தைகளையும் நாம் அதிகமாக எதிராக வருவர்களுக்காக நாம் பயன்படுத்திவிட கூடாது. சரி, இந்த ஜனங்கள் வெற்றி பெற்றாங்க. எப்படி பெற்றிருப்பாங்க பார்க்கலாமா? 37:15. கர்த்தரை நோக்கி, யார் சும்மா? எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? எங்களை சங்கரிக்க ஒருத்தன் வந்திருக்கான், எங்களோட யுத்தம் பண்ண வந்திருக்கான், அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேளுங்க. அவன் என்னென்ன பேசியிருக்கான், உங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கான், நீங்கள் கேளுங்க.
அந்த வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம், நாங்கள் மௌனமாக இருக்கோம். ஆனால் அந்த வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேளுங்க, நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதிராக எழும்புகின்றவர்களின் சத்தத்தை தேவன் கேட்பார். எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், நீங்கள் செயல்பட வேண்டாம். உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர் ஒருவர் காத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தனக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வரும்போது, தனக்கு எதிராக ஒரு கஷ்டம் வரும்போது, தனக்கு எதிராக ஒரு நிந்தை வரும்போது, தனக்கு எதிராக கண்ணீர் வரும்போது, அதனோடு நாம் போய் மல்லு கட்டாமல், அதனோடு எதிர்த்து போராடாமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா யுத்தம் செய்ய வந்துட்டாங்க, 1,80,000 பேர் நிற்கிறாங்க. அப்போ ராஜா என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண தானே போகணும். தன்னுடைய படை வீரர்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் தான் பண்ணணும். ஏன்னா வீரர்கள் தயாராக இருக்குது, அம்பு தயாராக இருக்குது, கேடையும் தயாராக இருக்குது, பட்டயம் தயாராக இருக்குது, எப்போ வேணால் தாக்குவாங்க. ஆனால் ராஜாவோ தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கின்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக வேண்டுதல்கள் இருக்கும். ஆனால் முதலாவது எடுத்த உடனே அதனோடு நாம் போர் செய்யக்கூடாது. நமக்கு எதிரான காரியங்களோடு நாம் போர் செய்யக்கூடாது. நமக்கு எதிரான செயல்களோடு, நமக்கு எதிரான வியாதியோடு, நமக்கு எதிரான நபர்களோடு நாம் போர் செய்யாமல், எத்தனை பேர் நின்னாலும் சரி, முதலாவது நான் தேவனை தேடுவேன், முதலாவது நான் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைப்பேன், பிறகு அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதுதான். முதலாவது வார்த்தையை விடவில்லை, இரண்டாவது எந்த சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரமே முன்பாக நிறுத்தினார்கள், தேவனுக்கே முதலிடம் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்து 22வது வசனம். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனம். அவனை குறித்து யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிற வசனம். யாரை குறித்து? அந்த சனகரிப் இஸ்ரவேல், அதாவது அந்த அவ கர்த்தருக்கு எளிதாக வந்தாங்களோ அந்த ஜனங்களை குறித்து. வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரியே, உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். அடுத்து, யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுருமான உச்சிதமான தேவதார விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், உள்ளங்கால அரவணைப்பான இடங்களின் அகலிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். போதும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாய். எதற்கு விரோதமாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு நீ எதிர்த்து போர் செய்ய வந்த பார்த்தியா, உன் சேனைகளை கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா, அந்த ஜனத்துக்கு விரோதமாய், என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் அப்படின்னு தேவர் சொல்ல, அந்த ஜனங்களோட பரிசுத்தத்துக்கு விரோதமாய் நீ வந்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாக கூட்டம் வரல, கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாக எதிரிகள் வரல, அந்த இஸ்ரவேலின் ஜனங்களின் பரிசுத்தத்துக்கே விரோதமாக கூட்டம் வந்திருக்கு, எதிரி வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் வெற்றி பெற, அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த எதிரிகளை வீழ்த்த காரணமாக இருந்தது இஸ்ரவேலின் பரிசுத்தம். புரிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கின்ற எதிரிகளை நம்மால் வீழ்த்த முடியவில்லை, நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நம்மால் தோற்கடிக்க முடியவில்லை, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் செய்யக்கூடிய நாட்ட முடியவில்லை. அதற்கு காரணம்
பரிசுத்தம் இல்லாமை. உங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் தேவன் உங்களுக்காக வெற்றியை கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களின் பரிசுத்தத்தின் நிமித்தம் நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் யுத்தம் செய்யாது, ஜெயம் அங்கிருந்து வந்துடும். ஏன்னா உங்கள் பரிசுத்தத்தின் நிமித்தம் ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லாத நபருடைய வாழ்க்கையில், பரிசுத்தம் இல்லாத நபருடைய குடும்பத்தில், பரிசுத்தம் இல்லாத சபையில் எதிரிகள் ஆளுகை செய்வார்கள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை பரிசுத்தமாய் காணப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்கின்றார்களா என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய முடிவு தோல்வியே. புரிந்து கொண்டீங்களா? அடுத்து 33, 36 வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடை வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, அங்க நிக்கிறது 1,85,000 பேர். சரி, ஆனா போர் செஞ்சது எத்தனை பேர்? அந்த 1,85,000 பேரை முறியடிச்சது எத்தனை பேர்? ஒரே ஒரு கர்த்தருடைய தூதன். எத்தனை பேர்? ஒரே ஒரு தூதன். அந்த தூதன் யார்னா, வேதம் சொல்லுது, இங்க அமர்ந்திருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு தூதன் உண்டு, நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனக்கு ஒரு தூதன், உங்களுக்கு ஒரு தூதன். நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு தூதன் இருக்கா. இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதனுக்கு கர்த்தர் வந்து கட்டளையிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நீங்கள் எந்த காரியங்களும் செய்ய வேண்டாம். நீங்கள் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கினா போதும். நீங்கள் தூங்கி எழுந்து வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லாவற்றையும் அந்த தூதன் சங்கரித்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே சண்டைக்கு ஆள் நிற்கிது, ஆனால் எல்லாம் உள்ளே போய் அவங்கவுங்க வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கிட்டாங்க. காலைல எழுந்து வந்து பார்க்கும்போது எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், என்னுடைய பரிசுத்தம் என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. ஏன்னா நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் தேவனுக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்யலை, நான் தேவனுக்கு எதிராக எந்த ஒரு குற்றத்தையும் செய்யலை. அதனால் நாங்கள் தேவனுக்கிட்ட எங்களுடைய விண்ணப்பத்தை வைத்துட்டோம். அதை தேவன் நிறைவேற்றுவது அவருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்ன கேட்குதோ அதை செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஒரு பிள்ளை என்ன கேட்குதோ அதை வாங்கி தருவது தந்தையினுடைய கடமை. அதுபோல பரிசுத்த பரலோகத்தில் இருக்கிற தந்தையாகிய பிதாவினிடத்தில், தேவனிடத்தில் நாம் என்ன கேட்கிறோமோ அதை அவர் நிறைவேற்றி தருவார். அதற்கு நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக எழும்புகின்றவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காணாமல் நாம் இருப்பதற்கு காரணம் பரிசுத்தம் இல்லாமை. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில், எந்தெந்த இடத்துல பரிசுத்தத்தில் குறைவுபட்டு காணப்படுகின்றேன்.
எந்தெந்த இடத்துல வீணான வார்த்தைகளை விடுகின்றேன், எந்தெந்த இடங்களில் தேவனை தேடாமல் காணப்படுகின்றேன் என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அதையெல்லாம் சரி செய்தாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும், சத்துருவை வீழ்த்த முடியும், ஜெயக்கொடியை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும், வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். எனவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா தேவனையே தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தையும் ஜெப விண்ணப்பமும் போகுமா? சொல்லுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு உபவாசம் போட்டு இரவு ஜெபம் இதெல்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் பரிசுத்தத்தோடு செய்யணும், பரிசுத்த வாழ்க்கையோடு செய்யணும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய விருப்பம் போல், நம்முடைய சித்தம் போல், நம்முடைய எண்ணம் போல், உலகத்துக்கு ஏற்றார் போல் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு நம்ம என்னதான் ஜெபங்க எங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, விடுதலை இல்லை, என் வியாதி விலக மாட்டேங்குது, என் பிரச்சனை தீர மாட்டேங்குது, நான் இத்தனை நாளாக சபைக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் எனக்கு தெரியல, என்னுடைய பிரச்சனைக்காக வந்தேன் ஆனால் என்னுடைய பிரச்சனை இன்னும் மாறலை. நீங்கள் மாறணும். பாவத்தில் இருந்து மாறினாதான், பரிசுத்தக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தாதான் வெற்றி நாமை சுதந்திரிக்க கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசிக்கின்ற நீங்கள் நல்ல தகப்பனே, அன்றைய இப்பொழுதும் இந்த சங்கீத தியானத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயத்தை காண்பதற்கு தடையாக இருக்கின்ற வீணான வார்த்தைகளையும், ஜெபமில்லாத வாழ்க்கையையும், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையையும் நீர் எங்களுக்கு விலக்கி காண்பித்திருக்கின்றீர். இனி வரும் நாட்களில் நாங்கள் அதுபோல காணப்படாமல் உமக்கு பிரியமாக வாழ்ந்து எங்கள் எதிரிகளை வீழ்த்தவும், அநேக காரியங்கள் நாங்கள் வெற்றிகளை பெறவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.